Sunday School of Journalism has successfully completed 3 batches. Admissions for the 4th batch is in progress. Classes to start from December. For more details, please WhatsApp 73388824242 or email us at psj234@yahoo.com. மயிலாப்பூர் தான் ப்ரோ. இங்கே லஸ் கார்னர் கிட்டேருந்து வரேன். ஃபுல்லாகவே தண்ணி தான் இந்த இடத்துல. இங்கே சாவித்திரி அம்மா ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த பிரிட்ஜ் வரைக்கும் அவ்வளோதான். வண்டி நின்றுச்சு, எப்படி எடுத்துன்னு போகிறதுனே தெரில. முட்டியளவு இருக்குது. வண்டி போகணும் ப்ரோ. ஸ்டார்ட் ஆகுமானே தெரில. சைலன்சர்லாம் தண்ணி போயிடுச்சு. தேனாம்பேட்டிலேருந்து வரேன் தான். ஃபுல்லாக தண்ணி. அங்கேருந்து வண்டி தள்ளிட்டு வரேன். வண்டி வந்து கரெக்டாக மயிலாப்பூர் ரிசப்ல ஹாஸ்பிட்டல் நின்றுச்சு. அங்கேருந்து ஃபுல்லாக தண்ணி. எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு ரொம்ப எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தண்ணி தான். டோட்டல் எல்லாத்துலையும் தண்ணி தான். மழை பெஞ்சு எல்லாத்தையும் ஒரு நாசம் பண்ணிட்டு போகுது. மந்தவழியிலேருந்து வரேன். ஃபுல்லாக இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் சிக்னலுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக தனியாக இருக்குது. அதுக்கு மேலேயே இருக்குது வண்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. வர நிறையா வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் மந்தவழியில் ரோடு பள்ளமாக இருக்குது. அது மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அதாவது 1-2 நாள் தான் இருந்தது. இது வந்து கண்டினியூவாக இருக்குது. காலையில் இவ்வளோ தண்ணி இல்லை, இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது. முழங்கால் அளவு தண்ணி இருக்குது, முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. 9:30 மணிக்கு போகும்போது தண்ணி இல்லை. இப்போ வரேன், நான் ஆஃபீஸ்லேருந்து விட்டு வரேன். அங்கேருந்து தண்ணி. திருவள்ளுவர் சிலை இங்கே தான் வந்து இறங்கணும். பஸ்ஸு வரலன்னு சொல்லிட்டு நடந்தே வந்தோம். பார்த்தா தண்ணி இவ்வளோ முட்டி அளவுக்கு இருக்குது, நடக்க முடியல. பட் இங்கே ஏதோ கரண்ட் பாக்ஸ் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது சொன்னாங்க. ஷாக் அடிச்சிச்சு, யாருக்கோ ஷாக் அடிச்சிச்சு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னனால நான் இப்போ இது மேலே ஏறி போயிட்டுருக்கேன். பயத்தினால இது மேலே ஏறி போயிட்டுருக்கேன். இது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கரண்ட் பாக்ஸ் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மழை பெஞ்சால் இவ்வளோ தண்ணிலாம் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக கால் ஷூ நடந்து போகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். இப்போ ஓவராக தண்ணி இருக்குது. இது க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஆலூர்பேட்டையிலேருந்து வரோம். அங்கெல்லாம் செம்ம தண்ணி தான். சுற்றி தண்ணி தான் இருக்குது. வண்டியே போல இதே இப்போ தள்ளித்தான் போகணும் இந்த வெள்ளத்தில். இல்லை பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரத்துக்கு மேலே தண்ணி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளித்தான் போகிறேன் நான். வேறு வழியே இல்லை. ஃபுல்லாக தண்ணி. பஸ்லேருந்தே தண்ணி தான். விவேகானந்தா காலேஜ் அந்த பக்கம்லாம் வரவே முடியாது. ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் வந்தால் வண்டி முழுகிடும். அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. நாங்கள் எக்மூர்லேருந்து வரோம். ஆமாம், அங்கே ஃபுல் தண்ணி. அங்கேருந்து பைக் ஓட்டிகிட்டு பீச்சுக்கு வரலான்னு வந்தோம். ஆனால் பீச்சுக்கு வந்தாலும் போலீஸு விடலை. சரி, அப்படியே நாங்கள் எக்மூர் வீட்டுக்கே போயிட்டுருக்கோம். இடுப்பு அளவுக்கு இருக்குது. ஆமாம், இடுப்பு அளவுக்கு இருக்குது. மின்சாரம் இருக்குது, சில இடத்துல மட்டும் இல்லை. ஆமாம், வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. காவா ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. இந்த இடத்துலலாம் மக்களால் நடக்கவே முடியல. ஏன்னா நிறைய அவதிப்படுறாங்க. வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த போட்டை வச்சு ஹெல்ப் பண்ணாத முடியுங்க, எமர்ஜென்சியில் இருக்கவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சைடு இன்னும் எந்த எம்எல்ஏ யாருமே வந்து பார்க்கல, ஆச்சார் யாருமே வந்து பார்க்கல. ஆனால் அப்படியே தான் இருக்குது. யாரும் வந்து ஃபுட்டு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. படுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஃபுல்லாக கால் ஃபுல்லாக முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த சைடு இன்னும் யாரும் வராமல் இருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு கரண்ட்டே இல்லை. நேற்று நைட்லேருந்து அவங்க சைடில் வந்து கார்பரேஷனில் வந்து மட்டும் சாம்பார் சாதம் அது மட்டும் போட்டு இருக்காங்க. நடைமுறைக்கு அது இன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கி வரல.
ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டாக நாங்களே போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது கொஞ்சம். ஆமாம், போட்டில் தான் இது பண்ணோம். இது வந்து மயிலாப்பூரில் இருக்கிற கணேசபுரம், பாலகிருஷ்ணா ஸ்ட்ரீட், அந்த சைடு பிருந்தாவனம் ஸ்ட்ரீட், அங்கே ரெண்டுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பேருக்கு காலையில் 10-15 பேருக்கு மேலே நாங்கள் இது பண்ணின்னு இருக்கோம். ஆமாம், எல்லாம் வயசானவங்க தான். ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க, படுக்க இடம் கூட இல்லை. நான் பக்கத்தில் நியர்பையில் எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கேன், தவிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, இது மூலயமா நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. போட்டு என்னுடையது இல்லை, இங்கே ஆர்பாரில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலிமா இந்த போட்டு வந்தது. என்னுடைய ஆதார் கார்டு கொடுத்து தான் நான் இந்த போட்டு வாங்கினேன். இங்கே ஏகப்பட்ட பேர் போய்கின்னு வந்துன்னு இருக்காங்க, அவங்களால போக வரவும் இல்லை. நிறைய இருக்குது தண்ணி. அது இல்லாமல் எங்கள் ஏரியாக்கள்லேருந்து கார்பரேஷன் போகிறதுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க நிறைய ஜனங்களை. அதுக்கு உதவிக்கோசம் இதை வாங்கிட்டு வந்து இப்போது அதை பண்ணின்னு இருக்கோம். இல்லை பணம்லாம் கேட்கல, அவங்க கவர்மெண்ட் இல்லை, ஒரு ப்ரைவேட் ஆள், ப்ரைவேட்டு ஒரு ஹெல்ப்புக்கு கோசம் பண்ணுறாங்க. நாங்களும் சோசியல் சர்வீஸ் தான் பண்ணின்னு இருக்கோம். யாராவது இந்த தெரு அந்த தெரு போனாங்கனாக்கா அவங்கள கூப்பிட்டு வந்து விடுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கோம். மழை பெய்யுது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துல மழையெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டோன்னா பப்ளிக் போகிற வர அது முடியும். எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, நார்மல் டைம்லேயே பள்ளம் இருக்குது. நார்மல் டைம் அந்த பள்ளம் கிளியர் பண்ணாவே போதும், பப்ளிக் எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவோம். பிளைண்டாக ஓட்டின்னு போயிடலாம். அந்த பள்ளனால தான் எங்களால் முடியல. இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது இந்த பள்ளத்தினால தான். இந்த பள்ளம் மாத்திரம் இந்த ஏரியாவில் கிளியர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாக முடிஞ்சிடும், ட்ரைனேஜும் பிரச்சனையாக முடிஞ்சிடும். மழை எவ்வளோ வந்தாலும் பாம்பே எல்லாம் மழை 8 months பெய்யுது, அங்கெல்லாம் லைஃப் ஓடுது, இங்கே தான் முடியல. ஷட்டர் டவுன், பெட்ரோல் பம்ப் டவுன், பெட்ரோல் இல்லாமல் ஓட்டின்னு தள்ளின்னு போகிறது இருக்கிற வண்டி. நம்ம வந்து கோரிக்கை போட்டால் வந்து ஆகுது, ஆனால் ஸ்பாட்டில் ஆகிறதில்ல. இப்போது ஆகுறது, ஆனால் ஸ்பாட்டில் ஆகிறதில்ல. இந்த விஷயம்லாம் பெரிய இருக்குது. எல்லாருக்கும் வந்து பள்ளம் பார்த்து போனீங்கன்னா பரவாயில்ல. பசங்க இருக்காங்க சின்ன வயசு. இப்போ தான் லாக்டவுன் வந்து எல்லாருக்கும் அடிபட்டுருக்கு. பின்ன இந்த மழையில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பாருங்கள், பெட்ரோல் பம்ப் லாக் அங்கேருந்து தள்ளின்னு வந்துனே இருக்கிற வண்டியே ஓடல. ஏதோ எங்கே தண்ணி வடிஞ்சிட்டாங்கன்னா எங்கேயுமே வடியல, எங்கே பார்த்தாலும் கொல்லம் மாதிரி நிற்குது, வண்டியை ஓட்ட முடியல. கஷ்டப்பட்டு நம்ம ஓலை சர்வீஸ் வந்து அவன் ஒரு 100 ரூபா போட்டால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கேட்டால் கஸ்டமர் நம்மளை வந்து எதுக்கு 50 ரூபா கேட்குறீங்கன்னு இப்போ இறங்கி உள்ள தள்ளின்னு வரேன். அதெல்லாம் கஸ்டமர் தெரில. இங்கேருந்து ராயப்பட்டாலேருந்து வரேண்ணா, ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுண்ணா. இன்னும் ரோடு எதுவுமே சரியில்லை, அதாண்ணா தள்ளின்னு வரோம். வண்டியை ஸ்டார்ட் ஆகலை. இப்போ எங்கே போய் முடிப்பேன்? ஆமாண்ணா, குழந்தையோட வரோம். குழந்தை அங்கே போயிட்டாங்க, ஒய்ஃப் அங்கே இருக்காங்க. வாடி ஃபுல்லாகவே தண்ணி இருக்குண்ணா. ஃபுல்லாகவே 12 மணிலேருந்து காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்ச மழை இருந்து ஃபுல்லாகவே தண்ணி தான். வேலைக்கெல்லாம் போகல, பெயிண்ட்டு வேலை தான் செய்கிறேன். என்ன பண்ணுறது குழந்தைல? கரண்ட்டு சுத்தமாக இல்லைண்ணா, சென்னை ஃபுல்லாக இல்லைண்ணா கரண்ட்டு எதுவுமே. கவர்மெண்ட் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லைண்ணா. அவங்கள பாவம், அவங்களும் வரேன்றாங்க. மக்கள் எல்லாமே தண்ணி ஃபுல்லாக தேங்கிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கரண்ட் போட்டால் சாப்பாடெலாம் இருக்குண்ணா, வாங்கி வச்சு எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் மீடியா எதனா ஹெல்ப் பண்ணிங்கன்னா, நம்ம பொதுமக்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் செய்யலாண்ணா. சீரியஸாக நான் அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் மார்னிங்லேருந்து ஒர்க்குக்கே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தியமாக மயிலாப்பூர்லாம் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைனா தெரிஞ்சுதான் வேலைக்கு கூட வந்திருக்க மாட்டேன். நான் ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணுறேன் இந்த ஒர்க்கை கூட. முந்தா நேற்று கூட இல்லை ப்ரோ, நேற்று நைட்டு பெஞ்சதில்ல மழை, அப்போ தான் இவ்வளோ தண்ணி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை நான் தெரிஞ்சுதான் வந்து கூட இருக்க மாட்டேன். வீட்டுக்கிட்டலாம் அவ்வளோ தண்ணி இல்லை, ஒரு 2-3 மரம் உளுந்து அது மட்டும் தான் தெரியும். நான் இப்போ தான் ஒன் ஹவர் கூட அவளை வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். உங்கள் ஆர்கே சாலை தான் போகணும், அதான் போயிட்டுருக்கேன். அவள் தான் வீட்டுக்கு போயிடுவேன் ப்ரோ. இது கரண்ட்டெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருக்குது. அவளை தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருக்குது. ஆமாம், ரோடு தான் போகிற அங்கே காட்டுங்களேன், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரேன், இந்த அலை மாதிரி போகுது.